ஜெயதேவி ஜெய்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். எங்கள் ஊர்லேருந்து மகா சிவராத்திரிக்கு சதுரகிரி மலை எல்லோரும் போயிருந்தோம். அங்கே சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு நல்லபடியாக கீழே இறங்கி வந்து நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு நேராக குற்றாலம் போயிட்டு அங்கே ஒரு மண்டபம் பேசி நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு விடியற் காலையில் எழுந்திரிச்சு குற்றால அருவிக்கு குளிக்க வந்துட்டோம். அந்த விடியற் காலையில் பனிச்சாரலோடு சேர்ந்து இந்த குற்றாலத்தில் குளித்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. இல்ல பத்தல 3 மாசம் குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. 3 மாசம் ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக ஒரு குளியல் போட்டு கிளம்பிட்டோம். மற்றவங்க எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்திலேயே திருக்குற்றாலநாதர் கோவில் இருக்குது. இந்த கோவிலோட மூலவர் நடராஜர். தலவிருட்சம் பலாமரம். இதில் இருக்க எல்லா பழங்களுமே லிங்கம் வடிவத்தில் தான் இருக்குமா. அதுதான் இதோட சிறப்பு. மற்ற கோவில்கள் எல்லாமே சதுர வடிவில் இருக்கும், செவ்வக வடிவில் இருக்கும். ஆனால் இந்த கோவில் மட்டும் சங்கு வடிவில் இருக்குது. இந்த குற்றாலநாதர் திருக்கோவில் முற்காலத்தில் திருமால் கோவிலாக இருந்து சிவன் கோவிலாக மாறியிருக்கு. எப்படி மாறுச்சுன்னு சுருக்கமாக பார்க்கலாம். திருக்கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் நடக்கிறது. இதனை காண தேவலோகத்திலிருந்து பிரம்மா, விஷ்ணு, ரிஷிகள், முனிவர்கள், 33 கோடி தேவர்கள், அகஸ்தியர்கள் என அனைவரும் வந்து விடுகிறார்கள். இதனால் பூமியின் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து விடுகிறது. இதனை சமன்படுத்த சிவன் அகஸ்தியரை அழைத்து, நீ ஒருவன் மட்டும் தென் திசை சென்றால் போதும், பூமி சமநிலையாகிவிடும். அதோடு இதுவரை குற்றாலத்தில் விஷ்ணுவாக அருள்பாவித்திருந்த என்னை சிவலிங்கமாக்கி மகுடாமப்படி பூஜை செய்தால் அங்கிருந்தபடியே திருமணத்தையும் பார்க்கலாம் என கூறினார். அகஸ்திய முனிவரும் குற்றாலம் வந்து விஷ்ணு வடிவில் அருள்பாவித்திருக்கும் சிவனை தரிசிக்க செல்கிறார். ஆனால் அங்கிருந்த துவாரபாலகர்கள் சைவ சமயத்தை சேர்ந்த அகஸ்தியரை கோவிலுக்குள் விடவில்லை. இதனால் மிகவும் மனவருத்தம் அடைந்த அகஸ்திய முனிவர் அங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள இளஞ்சிகுமாரர் கோவிலுக்கு செல்கிறார். அங்கு வெண்மணலில் லிங்கம் செய்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிகிறார். தான் குற்றாலத்தில் சிவதரிசனம் பெற அருளும்படி மன்றாடினார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான், அகஸ்தியரே, தாங்கள் சிவகோலத்தை கலைத்துவிட்டு வைணவ கோலத்தில் கோவிலுக்குள் சென்று பெருமாளை சிவலிங்கமாக்கி வழிபாடு செய்யுங்கள் என்று கூறினார். அகஸ்தியரும் முருகப்பெருமானின் ஆலோசனைப்படி தன்னை வைணவ கோலத்தில் மாற்றிக்கொண்டு கோவிலுக்குள் சென்று வழிபாடு செய்கிறார். உடனே திருமாலின் சங்கு இருந்த இடத்தில் மான், துளசி இருந்த இடத்தில் சந்திரன், பொட்டு இருந்த இடத்தில் நெற்றிக்கண், இரத்தினம் இருந்த இடத்தில் நாகம் என அனைத்தும் தானாகவே மாறியது. அதோடு இல்லாமல் உயரமாக இருந்த திருமாலின் தலைமீது கை வைத்து திருமேனி குறுக குறுக என சிவனை வேண்டி பிரார்த்தனை செய்தார் அகஸ்திய முனிவர். அகஸ்திய முனிவரின் பிரார்த்தனையால் உயரமாக இருந்த திருமால் குறுகி சிவனாக மாறிவிடுகிறார். அதே இடத்தில் அகஸ்திய முனிவருக்கு திருமண காட்சியும் தரிசனமாக கிடைக்கிறது. அகஸ்திய முனிவர் திருமாலின் தலையில் கை வைத்து அழுத்தி சிவனாக மாறிய லிங்கத்தின் மேற்பகுதியில் விரல் தடம் இன்றளவும் இருக்கிறது. இந்த கோவிலில் உள்ள பழமையான பலாமரத்தினை சிவபெருமானாகவே கருதி தினமும் பூஜைகளும் தீப ஆராதனைகளும் நடக்கிறது. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், வாயு ஆகிய பஞ்சபூத லிங்கங்களையும் இங்கு தரிசிக்கலாம். திருமால் தலை மீது கை வைத்து அழுத்தியதால் லிங்கமாக மாறிய சிவபெருமானுக்கு தலைவலி உண்டாகியதாம். அதனால் சிவபெருமானின் தலைவலி நீங்க தினமும் காலை நேர பூஜையில் லிங்கத்துக்கு தைல அபிஷேகம் நடக்கிறது. அந்த தைலத்தை பிரசாதமாகவும் தருகின்றார்கள். 45 வகையான மூலிகைகளை கொண்டு இந்த தைலம் தயாரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அர்த்த ஜாம பூஜையில் கடுக்காய் கசாயம் நெய்வேத்தியமாக படைக்கிறார்கள்.
அருவி கொட்டும் இடத்தில் சிவபெருமான் இருப்பதால் அவருக்கு ஜுரம், ஜலதோஷம் போன்ற நோய்கள் உண்டாகாமல் இருக்க இந்த கடுக்காய் கஷாயத்தை படைக்கிறார்கள். சுக்கு, மிளகு, கடுக்காய் போன்றவைகளை சேர்த்து தயாரிக்கும் இந்த கஷாயத்தை குடிநீர் நெய்வேத்தியம் என்று சொல்கிறார்கள். இந்த கோவிலின் நாயகர் குற்றாலநாதர் என்னும் திரிகுடநாதர், நாயகி குழல்வாய்மொழி அம்மை மற்றும் செண்பக விநாயகர், அம்பல விநாயகர், ஆறுமுக நயினார், தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், சந்திரன், வால்மீகிநாதர், சம்புகேஸ்வரர், அண்ணாமலைநாதர், திருமூலநாதர், ராமலிங்கர், சுப்பிரமணியர், சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், கைலாசநாதர், துர்க்கை, பராசக்தி, சைலப்பர், வல்லப விநாயகர், நன்னகர பெருமாள், பாபநாசர், உலகம்மாள், நெல்லையப்பர், காந்தியம்மாள், மணக்கோலநாதர், நாரும்பூநாதர், சகசரலிங்கம், பால்வண்ணநாதர், சொக்கலிங்கர், மீனாட்சி, சாஸ்தா, மதுநாதேஸ்வரர், அரமலர்த்த நாயகி, சோமலிங்கர், ரகஸ்தியர், வாசுகி, மகாலிங்கம், சங்கரலிங்கம், காசி விஸ்வநாதர், பெரியாண்டவர் சாஸ்தா, சிவாலய முனிவர், பைரவர் இவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உபசன்னதிகளும் இருக்கிறது. இந்த கோவிலில் ஆடி அமாவாசை அன்று லட்சம் தீபங்கள் ஏற்றப்படுகிறது. இன்னும் பல சிறப்புகள் கொண்ட இந்த கோவிலை நாங்கள் அனைவரும் தரிசித்து வந்தோம். அடுத்ததாக நாங்கள் சென்ற கோவில் அடுத்த வீடியோவில் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.